திருவேற்காட்டில் ரூபாய் 165.48 கோடி குடிநீர் திட்டம் தொடக்கம். அடிக்கல் நாட்டு விழாவை எம்எல்ஏ நகர்மன்ற தலைவர் புறக்கணிப்பு. 5 கோடி மதிப்பீட்டிலான மக்கள் நல திட்டங்களை திறந்து வைத்து புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவேற்காடு நகராட்சியில் ரூபாய் 165.48 கோடி மதிப்பிலான ஒருங்கிணைந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அர்ப்பணிக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ரூபாய் 48.81 கோடி மதிப்பீட்டில் 6 தளங்கள் கொண்ட புதிய மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டிடம் உருவாக்கப்பட்டு மருத்துவ பயனாளிகளுக்கு உயர்தர சிகிச்சை வசதிகளை வழங்கும் மருத்துவ மையமாக உருவாகியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 1,16,000க்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெற உள்ளனர். இதற்கிடையே குடிநீர் தொட்டி அமைக்க கால்பந்து மைதானம் தேர்வு செய்யப்பட்டதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாற்று இடத்தில் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அவர்கள் மனு அளித்து கலைந்து சென்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதலில் பெயர் இடம்பெற்றிருந்த ஆவடி தொகுதி எம்எல்ஏ ரமேஷ்குமார் மற்றும் திருவேற்காடு நகர்மன்ற தலைவர் மூர்த்தி ஆகியோர் விழாவை புறக்கணித்தது அரசியல் வட்டாரத்தில் கவனம் ஈர்த்துள்ளது. வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார்.